தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மதுவிலக்கு காவலர்கள் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சோதனை என்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துச் சென்ற வீடியோ தற்போது வைரலான நிலையில் மதுவிலக்கு காவலர்கள் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குமுதம் செய்தி எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையில் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாரில் நடந்த சோதனை தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பயங்கரமான ஒரு வைரலான உருவாகியது. இதில் தான் திண்டுக்கல் மதுவிலக்கை சேர்ந்த 4 காவலர்களை முழுமையாக 4 பேரையும் ஆயுதப்படைக்கு மாற்ற உத்தரவு ஆனது தற்போதைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திதான். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செங்குறிச்சி என்ற ஒரு கிராமமான உள்ளது. அங்கு பாரானது செயல்பட்டு கொண்டிருக்கு. அரசு மதுபான கூடைய பாரான செயல்பட்டு கொண்டிருக்கு. இங்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மதுவிலக்கு காவலர் சோதனை மேற்கொண்ட இந்த சம்பவமானது கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அந்த சோதனையின் போது அங்கு 4 மதுவிலக்கு காவலர்கள், அந்த ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர் சோதனை நடத்தியிருந்தனர். இந்த சோதனை அந்த வீடியோவில் அங்கு இருக்கக்கூடிய முத்துக்குமார் என்ற எஸ்ஐ அவர்கள் உள்ள வந்திருந்தார். அந்த உதவி ஆய்வாளர் தான் சோதனை செய்துள்ளார். அவர் கூட உணவு தலைமை காவலரும் வந்திருந்தார். இந்த 2 பேரும் சோதனை செய்வது போல் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த பெட்டியில் உள்ள கல்லாப்பெட்டியில் இருந்த அந்த பணத்தை எடுத்துள்ளனர். இது குறித்து அந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார் உரிமையாளர் மூலம் வெளியே சமூக வலைதளங்கள் வைரலானது. இந்த தரப்பில் பல்வேறு சர்ச்சையும் தற்போது உருவாகிறது. இதை தொடர்ந்து அந்த வீடியோ வைரலான நிலையில் முன்னாள் டிஐஜி அபினவ்குமார் அலுவலகத்துக்கு சென்று அவர் விசாரணையானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார். இந்த விசாரணையானது நேற்று நடைபெற்றது. இந்த விசாரணையில் இந்த மதுவிலக்கு காவலர்கள் 4 பேர் சென்றது உறுதியானது. இந்த 4 பேரில் முழுமையா நீங்க எதற்காக அங்கு சென்றீர்கள் என்று விசாரணை நடைபெற்றது. இருதரப்பு மதுவிலக்கு காவலர்கள் நாங்கள் அங்கு சென்றோம், அங்கிருந்து பணத்தை எடுத்தது உண்மைதான், அதில் முழுமையாக எங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் இருந்தது என்று 40,000 ரூபாய் இல்லை என்று பல்வேறு விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் முழுமையாக அதற்கான பதிலை அளிக்கவில்லை எனவும் அந்த கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. கவனக்குறைவாக அந்த பணத்தை எடுத்ததாகவும் அதை எடுத்து பாக்கெட்டில் வைக்கக்கூடாது என்று உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று அவர்கள் சொன்ன அறிக்கையை எடுத்து அவர்கள் 4 பேரையும் தற்போது மதுவிலக்கு காவலர்கள் 4 பேர், அதாவது முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் முத்துக்குமார், காவலர் ஜேம்ஸ், மணிகண்டன், கல்யாண்குமார் 4 பேரையுமே ஆயுதப்படைக்கு மாற்ற நேற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவு பிறப்பிட்டார். இந்த சம்பவமானது பொதுமக்களும் சரி காவலர்களும் சரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.